अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்பாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையமென் அலர்மேல் மங்கை உரைமார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன்னடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவித பூத உராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுழி பக்திரூபா श्रीमान वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ஸ்ரீரங்கநாதனுடைய பாதுகைகளை குறித்து 1000 ஸ்லோகங்களை ஓரிரவிலே அருளிச் செய்த வேதாந்த தேசிகன் ஒவ்வொரு ஸ்லோகத்திலேயும் அந்த பாதுகையினுடைய பெருமையை ஒவ்வொரு விதமாக எடுத்துரைக்கிறார். பாதுகையினுடைய அந்த துவனி ஓசை இருக்கிறது, அதை பற்றி மட்டுமே நாத பத்ததி என்கிற பத்ததியிலே 100 ஸ்லோகங்களாலே அனுபவிக்கிறார். பாதுகா சாஸ்திரத்திலே 438வது ஸ்லோகம், அதை இன்றைய தினம் முதலிலே அனுபவிக்கிறோம். இந்த ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கப்படுகிறது என்னால், அந்த பாதுகையினுடைய பெருமை இருக்கிறதே அது யாருக்கு தெரியும் என்னால், ஒன்றும் எம்பெருமானுக்கு தெரியும், இல்லை அந்த பாதுகைக்கே தெரியும். இந்த 2 பேரை தவிர வேறு யாருக்குமே தெரியாதான் அந்த பாதுகையினுடைய பெருமை. அப்படிப்பட்ட அந்த பாதுகை, அதில் இருக்கக்கூடிய அந்த ஓசை இருக்கிறதோ இல்லையோ, பாதுகையினுடைய குமிழில் இருக்கக்கூடிய ரத்தினங்களாலே எழக்கூடிய ஓசை, அந்த ஓசையினாலே அது என்ன பெருமை என்கிறதை தெரிவிப்பது போலே இருக்கிறது என்று இப்படி ஒரு உத்பிரேட்சையை இந்த ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். ரங்கேஷபாத கமலாத்வதீன விருத்தேஹ அந்யேஷு கேஷு தலக்ஷ்யமனன்யவேத்யம் ஆம்னாய கூடமபகிர் மணிபிஹி க்வணத்பிஹி நேதீயசாம் பிரதயசீவ நிஜானுபாவம். அதாவது எம்பெருமானுடைய பாதுகை ரங்கேஷ பாத கமலாத்து. ரங்கேஷ பாத கமலாத்து என்னால் ரங்கேசன் ஸ்ரீரங்கநாதனுடைய பாதகமலாத்து, தாமரை போன்ற திருவடிகளை காட்டிலும் இந்த திருவடிகள் தான் அறியும் இந்த பாதுகையினுடைய பெருமையை. அதீன விருத்தே, அதாவது அந்த பாதுகையை தவிர வேறு யாருக்கும், அதாவது திருவடியை காட்டிலும் இது யாருக்கும் அதீனம் ஆகாதது இந்த பாதுகை என்று அப்படியும் கொள்ளலாம். ஆக இந்த இது அந்நேஷு கேஷுச்சு அலட்சியம், இந்த பெருமை வேறு வேறு இடத்துலையும் காண முடியாது. இது வேறு யாராலும் அறிய அனன்யவேத்யம், இன்னொருத்தரால் அறியவும் முடியாது. அந்த பெருமை இங்கே தவிர வேறு எங்கேயும் இருக்கவும் இருக்காது. இது எப்படி இருக்கிறதுன்னு கேட்டா, ஆம்னாய கூடம், வேதங்களிலே மறைந்திருக்கிறதுன்னு சொல்றார். ஏன்னா எம்பெருமானுடைய திருவடிகளினுடைய பெருமை, திருவடிகளை சொன்னால் பாதுகையையும் சொன்னது போலத்தான். அதனால திருவடிகளுடைய பெருமை, பாதுகையினுடைய பெருமை இதெல்லாம் எங்கே இருக்கிறதுன்னு கேட்டாக்கா, ஆம்பனாய கூடம். ஆம்னாய கூடம் என்னால் வேதங்களிலே அது மறைந்து கிடக்கிறது. அது அப்படிப்பட்ட அந்த இது என்ன பண்ணுகிறதுன்னு கேட்டாக்கா, அபகிர் மணிபிகி கணத்பிகி, அதாவது உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய மணிகள், அதாவது அபகி பகீர், பகிஹி என்னால் வெளியிலே, அபகிஹி என்னால் உள்ளுக்குள்ளேன்னு அர்த்தம். இந்த பாதுகையிலே ரத்தனங்கள் எல்லாம் உள்ளுக்குள்ளே தான் வைத்திருப்பார்கள், குமிழிலே வைத்திருப்பார்கள் அல்லது பீட்டத்திலே கூட வைத்திருப்பார்கள் என்று சொல்லலாம். அது ஏன்னா ஒலி எழுப்ப வேண்டுமே, அதற்காக அப்படி பரற்கற்கள் போலே அதை போட்டு வைத்திருப்பார்கள். அப்போ அது என்ன பண்ணுகிறதுன்னு கேட்டால், அருகிலே வருபவர்களுக்கு நிஜானுபாவம், தன்னுடைய அந்த பெருமையை
நேதீயசாம், அது என்ன பண்ணுகிறது, பதயசீவா, தன் அருகிலே வருபவர்களுக்கு அது பிரசித்தப்படுத்துகிறா போல இருக்கிறது. அதாவது பாதுகையினுடைய சப்தம் அது எப்படி இருக்கிறதுனா, உன்னுடைய பக்கத்திலே இருப்பவர்களுக்கு உன்னுடைய பெருமையை நீ வெளியிடுகிறா போல இருக்கிறது. அந்த பாதுகையிலிருந்து வரக்கூடிய ஒலியானது, அந்த பெருமை எப்படிப்பட்ட பெருமை என்று கேட்டால், உன் அதீனமான ஈஸ்வரனுடைய திருவடிகளுக்கு உண்டு. அதாவது இப்படி சொல்லலாம், திருவடிகளுக்கு அதீனமாக பாதுகை இருக்கிறது, அல்லது பாதுகைக்கு அதீனமாக திருவடிகள் இருக்கின்றன. எப்படி வேணும்னா அர்த்தம் சொல்லலாம், ரெண்டும் உண்டு. இந்த பாதுகைக்கு உண்டான பெருமை என்கிறது யாருக்குமே கிடையாது, வேறு யாருக்கும் கிடையாது. யாருக்கு உண்டு? ஒன்று ஸ்ரீரங்கநாதனுக்கு உண்டு, சரி, அல்லது ஸ்ரீரங்கநாதனுடைய திருவடிகளுக்கு உண்டு, இல்லைன்னா இந்த பாதுகைக்கு உண்டு, வேறு யாருக்கும் கிடையாது. அப்படி வேதங்களாலும் அறிய முடியாத இந்த பெருமையை, அந்த பாதுகையான உன்னுடைய பெருமையை உன்னுடைய பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு, அதாவது அவர்கள் தலையிலே இந்த திருவடி நெல்களை வைக்கிற பொழுது ஒரு ஓசை எழுகிறதோ இல்லையோ, அப்ப என்ன சொல்லுகிறது, இந்த பெருமை இப்படிப்பட்டது என்று அந்த அவர்களுக்கு இதை தெரிவிப்பது போல அந்த ஓசையானது இருக்கிறது என்று, இப்படியாக இந்த பாதுகையினுடைய பெருமை யாராலும் அறிய முடியாது, பாதுகை தானே தெரிவித்தால் தான் உண்டு என்பது போன்ற ஒரு அற்புதமான கருத்தை இந்த ஸ்லோகத்திலே வேதாந்த தேசிகன் காட்டி அருளினார். அதற்கு அடுத்தபடியாக 439வது ஸ்லோகம், அதில் என்ன தெரிவிக்கிறார் என்று பார்த்தால், அவர் சொல்றார், ரொம்ப கடைசி காலத்தில் நான் ரொம்ப துக்கப்பட்டு கொண்டு கிடக்கிற காலத்திலே அந்த எம்பெருமானுடைய வரவை தெரிவிக்கிற சப்தம் எனக்கு காதிலே விழ வேண்டும். ஏற்கனவே இதே போன்ற கருத்தை உடைய ஒரு ஸ்லோகம் முன்னால கூட வேறு விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது அதுவே இன்னும் சற்று வேறு விதமாக தெரிவிக்கப்படுகிறது என்று கொள்ளலாம். காலோபபன்ன கரணாத்யய நிர்விசேஷ்டே ஜாதஸ்ரமே மயி ஜனார்தன பாதரக்ஷே ஆஸ்வாசனாய புரத பிரசரந்து மாதः வார்த்தாஹராஸ்தவ ரவாஹ சமிதார்த்தயோ மே. காலோபபன்ன கரணாத்யய நிர்விசேஷ்டே, அதாவது கரணாத்தியம், இந்திரியங்களெல்லாம் செயல்பட முடியாமல் போன காலம். நிர்விசேஷ்டே, ஒரு காரியமும் செய்ய முடியாமல் இருக்கக்கூடிய காலோபபன்னம், அந்த காலம் வந்து விடுகிறது. எல்லாருக்கும் ஒரு நாள் வரத்தானே வரும், அது வராது இருக்காது, யாருக்குமே அது இல்லாமல் இந்த ஒன்றை மட்டும் யாரும் தவிர்க்கவே முடியாது. அதனால்தானே பகவத்கீதையில கூட கண்ணன் என்ன சொன்னான், ஜாதஸ்யஹி துருவோ மிருத்யுன்னு சொன்னான். பிறப்பு என்று ஒன்று இருந்தால் நிச்சயம் அவனுக்கு இறப்பு என்கிறது நிச்சயம். ஜாதஸ்யஹி மிருத்யுஹு துருவஹான்னு சொன்ன, அது இங்கே சொல்றார் இவர். காலோபபன்ன கரணாத்யய நிர்விசேஷ்டே, கரணங்களெல்லாம் செயலிழந்து அப்படியே ஒரு காரியம் செய்யாமல் இருக்கக்கூடிய ஒரு காலம் அதை அடைந்து விட்டு, அந்த சமயத்தில் ஜாதஸ்ரமே மயி, நான் ரொம்ப சிரமப்பட்டு கொண்டு நான் இருக்கிற காலத்திலே நீ என்ன பண்ண வேண்டும், ஆஸ்வாசனாயா, ஹே ஜனார்தன பாதரக்ஷே, அந்த ஜனார்தனுடைய பாதரட்சையை நீ என்ன பண்ண வேண்டும், ஆஸ்வாசனாயா, என்னை தேற்றுவதற்காக உன்னுடைய அந்த ஓசை அந்த இடத்துல கேட்க வேண்டும். என்ன பண்ண, புறத்தா பிரசரந்து, என் முன்னால அது வந்து நிற்க வேணும். அந்த உன்னுடைய ஓசை இருக்கிறதே, அது நான் அப்படி என்னுடைய இந்திரியங்கள் எல்லாம் செயலிழந்து நான் மிகவும் இறுதி காலத்திலே சிரமப்படுகிற காலத்திலே, அந்த சமயத்திலே நீ என்ன பண்ண வேணும், என்னை ஆறுதல் படுத்துவதற்காக நீ பண்ண வேண்டும். நீ எப்படி வருகிறாய், என்னால் வார்த்தாஹராக, எம்பெருமானுடைய வார்த்தையை நீ கொண்டு வருகிறாய். எம்பெருமான் என்ன பண்ணுகிறான், நீ கவலைப்படாதே, உன்னை கண்டிப்பாக நான் ஒரு கஷ்டமும் படவிட மாட்டேன், என்னுடைய திருவடி வாரத்திலே உன்னை சௌக்கியமாக வைத்துக் கொள்ளுகிறேன் என்று எம்பெருமான் ஒரு வார்த்தையை சொல்லி அனுப்புகிறானான். அங்கேருந்து பரமபதத்திலேருந்து அந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டுதான் இந்த பாதுகை வருகிறதாம். இந்த இடத்துல வார்த்தாஹராக, என்னால் அந்த எம்பெருமானுடைய சமாச்சாரத்தை இது கொண்டு வருகிறது நம்ம தேற்றுவதற்காக. அப்பொழுது நீ என்ன பண்ண வேணும் என்று கேட்டால், உன்னுடைய சப்தங்கள் அது என்ன பண்ண வேணும்னா, சமிதார்த்தயோமே, அது என்னை, அந்த சப்தங்கள் என்னுடைய துக்கங்களை எல்லாம் போக்கி எனக்கு என்ன பண்ண வேணும், நன்றாக ஒரு ஆறுதலை உண்டாக்கும்படியாக அது என்ன இருக்க வேண்டும், புறத்தா பிரசரந்து,
என் முன்னாலே அந்த சப்தமானது ஒலிக்கட்டும். அதாவது நான் ரொம்ப இந்திரியங்களெல்லாம் செயலிழந்து ஒரு காரியம் செய்ய முடியாமல் சிரமப்பட்டு கொண்டிருக்கிற காலத்தில் எம்பெருமானுடைய ஆறுதல் வார்த்தைகளை சுமந்து கொண்டு வருகிற நீ அது என் முன்னாலே வந்து பக்கத்தில் வந்து நீ ஒலிக்க வேண்டும். நான் அந்த சமயத்தில் அந்த பாதுகையினுடைய ஓசையை கேட்டால் அதுவே நமக்கு செவிக்கின்பமாக இருக்கும் என்கிற அர்த்தத்தில் இப்படி இந்த ஸ்லோகத்தை அருளி செய்கிறார். அடுத்தபடியாக 440வது ஸ்லோகம். இந்த 440வது ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார் என்று பார்த்தால், எம்பெருமானுடைய அந்த பாதுகையிலிருந்து எழக்கூடிய ஒலி அது என்ன பண்ணுகிறதுன்னு கேட்டா, அந்தந்த சமயத்திலே அதை காதுகளுக்கு அதாவது இன்பமாயிருக்கிற அந்த மெதுவாயிருக்கிற சப்தங்கள் எல்லாருக்கும் க்ஷேமத்தை ஏற்படுத்துவதாக இருக்கிறது என்றே சொல்லுகிறார் என்றே சொல்லலாம். சம்ரக்ஷணாய சமயே ஜகதாம் த்ரயாணாம் யாத்ராசு ரங்க நிருபதேஹே உபதஸ்துஷீஷு சம்பத்ஸ்யதே ஸ்ருதிசுகைர் மணிபாதரக்ஷே மாங்கல்ய சூத்திரனகா தவ மஞ்சுநாதைஹி. மணிபாதரக்ஷே என்னால் நல்ல அழகான மாணிக்க கற்கள் எல்லாம் இழைத்த பாதுகையே என்று சொல்றார். ரங்கநாதன் வெளியிலே எழுந்தொழுகிறான். ரங்க நிருபதேஹே யாத்ராசு, இந்த வெளியிலே எழுந்தொழுகிறான் ரங்கநாதன், ஸ்ரீரங்கநாதன் நம்பெருமாள் எழுந்தொழுகிறார் அல்லவா. அப்பொழுது எதற்காக எழுந்தொழுகிறான் என்று சொன்னால் அதை சொல்லுகிறார். ஜகதாம் த்ரயாணாம் சம்ரக்ஷணாயா, 3 உலகங்களையும் ரட்சிக்க வேணும் என்பதற்காகத்தான் அவன் வழியிலே எழுந்தொழுகிறான். அப்பொழுது அந்த சமயே என்னால் அந்தந்த காலத்திலே அது உபதஸ்துஷீஷு என்று சொல்லுகிறார். அதாவது அது நேருகிற பொழுது என்ன பண்ணுகிறாரான்னா, ஸ்ருதி சுகைஹி, காதுக்கு மிகவும் இனிமையான ஒலி. அது எதுன்னா மங்கள சூக்திஹி அனகாத்தவ மஞ்சுநாதைஹி, மிகவும் இன்பமாயிருக்கக்கூடியது, இனிமையாயிருக்கக்கூடியது. அந்த நாதங்களாலே அனகா என்னால் குற்றமில்லாமல் இருப்பது, அந்த மங்கள க்ஷேமத்தை பண்ணுகிற வார்த்தை அது என்ன பண்ணுகிறதுன்னு கேட்ட சம்பத்ஸ்யதே, அதாவது 3 உலகங்களையும் காப்பாற்றுவதற்காக ஸ்ரீரங்கநாதன் அப்படி வெளியிலே எழுந்தழுகிறான் அல்லவா. அந்த சமயத்திலே பாதுகையிலிருந்து எழக்கூடிய ஒலியானது 3 உலகங்களுக்கும் மங்களத்தை சொல்லுகிற வார்த்தையா போலே இருக்கிறது. அந்த ஒலி சப்தமே மேலே போய் எம்பெருமான் புதிதாக செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. இந்த பாதுகையிலிருந்து எழக்கூடிய ஒலியே அவர்களுக்கு வேண்டிய மங்களத்தை கொடுக்கிறது என்று இனிமையான சப்தமாக இருக்கிறது என்று அப்படி மிக அற்புதமாக இந்த பாதுகையினுடைய ஒலியே எல்லாருக்கும் மங்களத்தை கொடுக்கிறது என்று இந்த அர்த்தத்தை இந்த ஸ்லோகத்திலே தெரிவித்தார் என்று கொள்ளலாம். இன்னும் தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமாதிரு முனிமான் சவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.